இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஆப் பயன்படுத்தி உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும், போலிங் ஸ்டேஷன் அதாவது வாக்காளர் அட்டை எண் மற்றும் உங்களுடைய வாக்குச்சாவடியை எப்படி ஆன்லைனில் கண்டுபிடிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஆப் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஈஸி நெட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கிறதுனா ஃபஸ்ட்டு மொபைல் ஆப் இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஈஸி நெட் சொல்லி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு வந்து 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பை எபிக் நம்பர், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர், சர்ச் பை பார்கோட் இருக்கும். நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுற போதால் சர்ச் பை டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் சர்ச் பை மொபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் இருக்க ஆப்ஷனாக வந்து நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நேம் மிடில் நேம்னு சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட நேம் என்னவோ என்டர் பண்ணுங்கள். லாஸ்ட் நேம் எதாவது என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ரிலேட்டிவுடைய ஃபர்ஸ்ட் நேம், அதாவது உங்களோட ஃபாதர் நேம், அவங்களுக்கான சர் நேம் எதாவது என்டர் பண்ணுறங்க. இல்லைனா என்டர் பண்ண தேவையில்ல. கரண்ட் ஏஜ் தெரிந்தால் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டேட் ஆஃப் பர்த்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். மேலாக ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு அசம்பிளி அண்ட் கான்ஸ்டியூன்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட நேம், ஏஜ், ஜெண்டர், நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் நேம், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம் இருக்கும். இதுதான் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய பார்ட் நம்பர், பார்ட் நேம், சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பார்ட் நேமில் தான் உங்களுடைய வாக்குச்சாவடியுடைய பேர் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு கீழே வந்து போலிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு அந்த வாக்குச்சாவடியுடைய பேர் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நினச்சிங்கன்னா ஷேர் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் அனுப்பிக்கலாம். அப்படி இல்லைனா டாப்பில் ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பாட்டமில் நிறைய ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். இதில் காப்பி டு இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த காப்பி டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இஷ்டம் பண்ணுங்கள்.